உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 தினங்களாக மருத்துவ சுற்றுலா மெடிக்கல் டூரிசம் என்ற தலைப்பிலே கருத்துக்களையும் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் ஆல் இந்தியா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்ற முறையிலே 50 ஆண்டு காலம் இத்துறையிலே பேராசிரியராக என்னுடைய அனுபவத்தையும் இணைத்து தமிழகத்தை ஏன் என்று உலக நாடுகள் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இங்கு வந்தால் குறைந்த செலவிலே தனக்குரிய சிகிச்சைகள் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அனைவரும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். The state of the art of hospital and highly trained medical professional and competitive pricing. நம்மளுடைய அந்த செலவும் கம்மியாக இருக்கின்றது, உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்கள் இருக்கின்றார்கள், அனைத்து வசதியும் கொண்ட மருத்துவமனைகள் இங்கே தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. நேற்றைய தினம் பத்திரிகையை நான் பார்க்கின்ற பொழுது, சில செய்திகளை படிக்கின்ற பொழுது I was totally happy. Apollo launches endo check for early detection of ovarian cancer. கருப்பை வரிச்சவ்வு மற்றும் சினைப்பை புற்றுநோயை கண்டறிய எண்டோ செக் என்ற புதிய திட்டத்தை அப்பல்லோ அவர்கள் துவங்கி இருக்கின்றார்கள். SRM குளோபல் மருத்துவமனையில் அரிதான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை செய்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று உலகத்திற்கே மருத்துவத்துறையிலே நம்மளுடைய சென்னை மாநகரம் வழிகாட்டியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. 4 லட்சம் பேர் வருகின்ற அந்த துறையிலே கிட்டத்தட்ட 50-60% இங்கே சென்னையை நோக்கி வருகின்றார்கள் என்ற நல்ல செய்தி நாள்தோறும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. காரணம் அவர்களுடைய அஃபோர்டபிலிட்டி, குறைந்த செலவு, வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பர்டைஸ், உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்கள், இவர்கள் எல்லாம் வருகின்ற காரணத்தினால் பல லட்சம் கோடிகளை இந்த மருத்துவ சுற்றுலா மூலம் பெற முடியும் என்று நேற்றைய தினம் கூட நான் கூறினேன். அதன் இன்னொரு பகுதியும் நான் இன்று குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். எப்பொழுதுமே டாக்டர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்திலே ஒரு துறையிலே ஒரு நிபுணர் மட்டும் இருந்தார். இன்று ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இதய நோய் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாம் செல்வேன் என்றால் அங்கே ஆபரேஷன் நிபுணரும் இருப்பார், மருந்து சிகிச்சை நிபுணரும் இருப்பார். அவர் பயன்படுத்துகின்ற கருவிகளே 10 வகையான கருவிகளாக இருக்கும். உதாரணமாக, அவர்களுக்கு இதய மாரடைப்பு நோய் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு எக்ஸ்ரே, ஸ்கேன் மற்றும் அந்த எக்கோ கார்டியோகிராம் பரிசோதனை, இசிஜி பரிசோதனை மற்றும் ஆஞ்சியோகிராம் பரிசோதனை, சிடி ஸ்கேன் பரிசோதனை, இப்படி எண்ணற்ற பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள், இவற்றையெல்லாம் கண்ணுற்ற நம்மளுடைய தமிழகத்தில் மட்டுமல்ல உலக நாடுகளில் ஒவ்வொரு துறையிலும் டாக்டர்களுக்கு அடுத்த இடத்திலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அவருக்கு அடுத்த இடத்திலே MBBS டாக்டர்கள், அதற்கு அடுத்த இடத்திலே அத்துறை சார்ந்த ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ லேட்டஸ்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறது என்னவென்றால், பேஷண்ட் கேர் முதற்கொண்டு பல்வேறு வேலை வாய்ப்புகள் இந்த மருத்துவத்துறையிலே வந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தினுடைய கண் பார்வை சென்னையை நோக்கி இருக்கின்ற காரணத்தினால் இத்துறையிலே, மருத்துவத்துறையிலே நான் மக்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், வேலை வாய்ப்பு தேடி அலைகின்ற அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், நாம் முடித்தது பள்ளியினுடைய இறுதி ஆண்டு 10th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, அல்லது கிராஜுவேட் BSc படித்தவர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவ துறையில் பல்வேறு துறைகளிலே பேராமெடிக்கல் சயின்சஸ் என்கின்ற அளவிலே அனைத்து வேலை வாய்ப்புகளும் இங்கே கொட்டி கிடைக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வைத்தியம் செய்வதற்கு வருகின்ற நேரத்திலே ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இங்கே தேவைப்படுகிறது. எனவே வருங்காலத்திலே மெடிக்கல் டூரிசம் என்பது நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்து அந்நிய செலவாணியை நம் நாட்டிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு பெற்றுத்தருவது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கன்னியாகுமரி முதல் இன்று சென்னை கோட்டை வரை அனைத்து வேலைவாய்ப்பு துறைகளும், இதனுடைய துறை சார்ந்த துறைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன என்ற நல்ல செய்தியை நான் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரே ஒரு மருத்துவ சுற்றுலா
இங்கே மருத்துவமனைகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் மட்டும் வேலை வாய்ப்பை தரவில்லை, ஒவ்வொரு துறையிலும் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக வேண்டி இந்த இந்த துறை காத்து கொண்டிருக்கின்றது என்ற நல்ல செய்தியும் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன், சர்க்கரை வியாதியானாலும் சரி, இதய நோயானாலும் சரி, எந்த நோய்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே நீங்கள் 1,00,000 ரூபாயில் அவர்களுக்கு செலவானால் இந்தியாவில் 10,000 ரூபாயில் அந்த செலவில் முடிக்க முடியும். வெளிநாட்டிலே 50 லட்சம் ரூபாய் செலவானால் இந்தியாவிலே 5 லட்சம் ரூபாயில் செலவை முடித்து கொள்ள முடியும். அதே நேரத்திலே ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள். இதய நோய் மாத்திரையாக இருந்தாலும் சரி, சக்கர வியாதி மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே 10 ரூபாய் விற்கின்ற அந்த மாத்திரை இங்கே 1 ரூபாய்க்கு கிடைக்கும். வெளிநாட்டிலே நீங்கள் அந்த பாக்கெட்டாக 100 மாத்திரைகளாகத்தான் வாங்க முடியும். ஆனால் இந்தியாவிலே தான் அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரி, தங்களுடைய பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்குரிய அந்த மருத்துவ அந்த செலவை சுருக்கமாக செய்து கொள்ள முடியும். அந்த வசதிகள் இந்தியாவிலே குறிப்பாக சென்னையிலே இருக்கின்றது, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கின்றது. எனவே நான் மக்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும், நீங்கள் இத்துறையிலே நம்மளுக்கு அனுபவம் இல்லையே என்ற கவலையே வேணாம். அந்த துறையிலே நீங்கள் 2 ஆண்டுகள் தகுதி பெற்றால் போதும், டிப்ளமோ கோர்ஸ் முடித்தால் போதும். இந்த மருத்துவ சுற்றுலாத்துறை மேம்படுத்துகின்ற நேரத்திலே எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை 10th படித்தவர்களுக்கும் +2 படித்தவர்களுக்கும் அது பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. எனவே இதை மேம்படுத்த வேண்டிய அந்த முக்கியமான குறிக்கோள் நமது டாக்டர்களின் மட்டுமல்ல, தமிழக அரசும் பல்வேறு துறைகளும் பொதுமக்களும் இணைந்து இதை மேம்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி.